வணக்கம். என் பேர் சிவசுப்ரமணியன். நான் புதுச்சேரி, இந்தியாவிலேருந்து பேசுறேன். என் தம்பி பாலசுப்ரமணியன் யுஎஸ்ல செட்டில் ஆகி வாழ்ந்து வந்தாங்க. தம்பி, தம்பி மனைவி, 3 குழந்தைங்களோட நல்லா ஜாலியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கடந்த மே மாசம் தம்பி குழந்தைகள கூட்டிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தாரு. வீட்ல வந்து சந்தோஷமா ஒரு 2 மாசம் இருந்தாங்க. நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க லீவுல. சந்தோஷமா இருந்து வந்தாங்க. அப்புறம் அவங்க மனைவி வரும்போது கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடு வந்தது. அதோடவே அந்த லீவு முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, யுஎஸ்ஏ. அந்த மோதலானது தொடர்ந்து நீடிச்சுன்னு இருந்தது கூட எங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்துல என்ன மன உளைச்சலோ என்னவோ தெரியல. ஒரு கெட்ட காரியம் நடந்து போச்சு. என்னன்னா 2 பேரும் இறந்துற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. பசங்க 3 பசங்க எல்லாம் மைனர். 9 வயசு, 8 வயசு, 4 வயசு இந்த மாதிரி. அவங்க மைனர் சைல்டு. அதுல ஒருத்தன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. அந்த மாதிரி மைனர் பசங்களோட அவங்க 2 பேரும் தாய் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் வந்துடுறாங்க. அவங்களோட சைல்டுல அந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, அங்க கொண்டு போயிட்டாங்க. மீதி அடுத்து எங்க ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க எப்படி நடந்த சம்பவத்தை ஜீர்ணிச்சுட்டு அதை எப்படி கையாளணும், இல்லை என்னன்னு எங்களுக்கு புரியல. கண்ணை கட்டி காட்டு விட்டுற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் தான் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மஸ்தான் அமைச்சர் அவர்கள் பார்த்தோம். அவங்க வழிகாட்டினாங்க. ரியாக்ஷன் டீம் அப்படின்னு இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணி சில வழிமுறை சொன்னாங்க. அப்போதான் அவங்க ரியாக்ஷன் டீம் அணுகிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க நாங்கள் தலையிடுறாங்க. முதல்ல குழந்தைங்கள அவங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருந்தோம். தற்காலிக பாதுகாவலர் மாதிரி ஒருத்தவங்கிட்ட கொடுத்து அவங்கள சேவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க. எங்களுக்கு அது வழியில் தெரியல. இப்போ அடுத்தபடியாக எங்களுக்கு தம்பி பாடியை இந்தியா கொண்டு வந்து அந்த இறுதி கடமையை செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரார்த்தனையாக இருந்தது சொல்ல போனாங்க. அந்த சமயத்தில் தான் லாவண்யா மேடம் அவங்க வழிகாட்டினாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி நடந்தணும், எதெல்லாம் நம்ம சைன் பண்ணணும், அந்த ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஏற்றபடி செஞ்சோம். அப்புறம் கோ ஃபண்டு அப்படின்னு ஒரு ரேஸ் பண்ணி பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் உதவுற மாதிரி ஒன்று செஞ்சாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி தான். தம்பி உடம்பு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 28 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பல போராட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும். இந்த ஃபியூனரல் ஹோம் பார்த்து அவங்ககிட்ட அந்த பேசி அந்த வேலையை கொடுத்தது. அப்புறம் எம்பசி மூலிமா செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் அதெல்லாம் எப்படி செய்யணுன்ற வழிகாட்டி அதை செஞ்சு அவங்க வந்து கத்தார் ஏர்வேஸ் அப்படின்ற ஏர்வேஸில் புக் பண்ணி தம்பி பாடி அனுப்புனாங்க. அந்த கத்தார் ஏர்வேஸ் தோஹாவில் வந்து சென்னை வர்றதா இருந்தது. அந்த ஏர்வேஸ் தோஹாவில் வந்து சில பாஸ்போர்ட் சம்மந்தமாக சில சிக்கல் பிரச்சனை இருந்ததால் அங்கே 2 நாள் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. மீண்டும் கத்தார் தமிழ்ச்சங்கம் மறுபடியும் அந்த காலத்தில் வராங்க. அதுக்கு என்ன நிவாரணம் எதுவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் சென்னைக்கு வருது. சென்னைக்கு வந்த பிறகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரமேஷ் சார் அவங்க ஹெல்ப் பண்ணி வீடு வரைக்கும் உடம்பு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களை இந்த 28 நாள் போராட்டம் முடிவுக்கு வருது. இது ரொம்ப பெரும் உதவியாக இருந்தது. இந்த ரியாக்ஷன் டீம் அப்படின்ற ஒரு தன்னார்வலர்கள். இதை பற்றி நான் அவசியம் இங்கே சொல்லி ஆகணும். அந்த ரியாக்ஷன் டீம் என்னன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிற மாதிரி துவைய சம்பவம். இதிலிருந்து அங்கே உள்ளவங்களை எப்படி மீட்கணும், அந்த இறுதி கடன் செய்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு அந்த உடம்பை கொண்டு போகிறது, இது எல்லாத்துக்கும் வழிகாட்டியாகும் ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது தவிர்த்து ஒரு ஃபேமிலிக்குள்ள புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடால இந்த மன உளைச்சல்ல இருக்கிறாங்க, இந்த தற்கொலை எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா சம்மந்தப்பட்டவங்க உடனே இந்த ரியாக்ஷன் டீம் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்க உதவ தயாராக இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கவுன்சிலிங்கோ மற்ற அது எப்படி அந்த தற்கொலை மீறி வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு போகணும் உட்பட செய்கிறாங்க. இது ரொம்ப பெரிய சேவை. குறிப்பாக தமிழ்ச்சங்கம் இந்த ரியாக்ஷன் டீம் ஒன்று இருக்குது, அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தமிழ் மக்களுக்கு, உலகத்தமிழ் மக்களுக்கு அவசியம் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. நாங்கள் வந்து பட்ட கஷ்டம் இனி வருங்காலத்தில் இந்த துயர சம்பவமாக நடக்கவும் கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மன உளைச்சல பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்கள
நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த ரியாக்ஷன் டீம் இன்றைக்கும் தயாராக இருக்கிறாங்க. அவங்கள அணுகி அதை தீர்த்து சந்தோஷம் வாழணும். அதுதான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த 28 நாள் போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து எங்களுக்கு அந்த இறுதி கடமையை, என் தம்பிக்கு இறுதி கடமையை செய்ய உதவியாக இருந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நான் நன்றி இந்த என் குடும்பத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த சமயத்தில் அது ஒவ்வொரு மட்டத்திலையும் அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள், என்ஆர்டி அமைச்சர் அவர்கள், புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ராஜ்யசபா உறுப்பினர் அவர்கள், ஒரு இந்தியன் எம்பசி ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க இந்த விஷயத்தில். அந்த அதிகாரி அனுராக் அவர்கள், அப்புறம் களத்தில் இறங்கி முழுமையாக செயல்பட்டு எங்களை இறுதி காரியம் செய்ய வச்ச ரியாக்ஷன் டீம், நன்றியோடு அவங்களோட பேரை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரியாக்ஷன் டீம் திரு லாவண்யா மேடம், நிரஞ்சன் பட்டேல் சார், திருமதி ஈஸ்வரி மேடம், பார்த்திபன் சார், ராஜேஷ் சார், ரோஹிணி மேடம், ஜீவன் சார், உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்றைக்கும் ஆதரவு உண்டு. அங்கே உள்ள தமிழ் மக்களால் நல்லது கெட்டதுக்கு, நல்லதை பற்றி தெரியல, ஆனால் கெட்டதுக்கு அவசியம் நம்முடன் இருந்து நம்ம உணர்வை புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆதரவாக நடந்துக்கிறாங்க, செய்கிறாங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக போடுற வீடியோ தான் அது. அதனால தான் இதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். தமிழ் சர்ச் கம்யூனிட்டி மத பாகுபாடின்றி தமிழர்கள் என்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தால் இன்னை வரைக்கும் பசங்களுக்கு, அந்த தம்பியோட 3 குழந்தை, ஆதரவு இல்லாத 3 குழந்தைங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. வினோத் சார், அருண் சார், இவங்களாம் அவங்க முக்கியமானவங்க. இந்த கத்தார் தமிழ்ச்சங்கத்தில் 2 நாள் ஹோல்ட் ஆகுது, அங்கேயும் செயலில் இருக்கிறாங்க. ராமசெல்வம் சார், பாண்டியன் சார் போன்றவங்கெல்லாம். அதனால தான் அது முடிஞ்சுது எங்களுக்கு. இந்த கடைசி கடமை செய்ய முடிஞ்சு அதில் ஒரு சின்ன ஒரு ஆறுதலை கொடுத்துருக்குறாங்க. அது இவங்களால தான் சாத்தியம். அப்புறம் ஒரு வழியாக கத்தார் ஏர்வேஸ் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகுது. அந்த இடத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டெப்டி டைரக்டர் திரு ரமேஷ் சார் அவங்க ரொம்ப உதவி செஞ்சு அந்த பாடி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பியோட நெருங்கிய நண்பர் திரு பிரசாத் அவர்கள், அவர் வேலையை விட்டு 1 வாரம் லீவில் இதுக்கான முயற்சியை ஆரம்பித்து வச்சார். பிரசாத், அப்புறம் பாலா, புதுச்சேரி சேர்ந்த பிரசாத்தும் பாலாவும் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தம்பிக்கு. தோஹா ஏர்போர்ட்டில் என்னோட இன்னொரு தம்பியோட நண்பர் திரு ராஜன் சார் எங்களுக்காக ரொம்ப மெனக்கட்டார். ரொம்ப அவரோட பேச்சு ரொம்ப கனிவாக இருந்தது, ரொம்ப ஆறுதலாக இருந்தது அந்த சமயத்தில் பேசுகிறதுக்கு. ரொம்ப அந்த தோஹாலேருந்து எடுக்கிறதுக்கு சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அப்புறம் கோ ஃபண்டு மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு சில காரியங்களை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் மொத்தம் எத்தனை பேருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.